இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் பொங்கலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நாதேகவுண்டம்பாளையம் பகுதியில் சுமார் 4.5 கோடி ரூபாய் மதிப்பில் சேமிப்பு கிடங்கு என்கிற முறையில் அந்த கிடங்கு அமைப்பதற்கு நம்முடைய நுகர்பொருள் வாணிப கழகத்தின் சார்பில் இன்றைக்கு அதற்கான புதிய கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றிருக்கிறது. அதை அடுத்து இப்பொழுது நம்முடைய வாபிபாளையம் ஊராட்சியில் முத்தூர் என்கிற இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் கூடுதல் வகுப்பறை சுமார் 34 லட்ச ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கூடுதல் வகுப்பறை இது பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கிற நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் சென்னையில் நடைபெற இருக்கிறது. நம்முடைய தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய முத்தமிழ் ஐயா கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுதே கல்வித்துறையை 2ஆக பிரித்து உயர்கல்வி என்றும் பள்ளிக்கல்வி என்றும் 2ஆக பிரித்து அந்த துறைக்கு புத்துயிர் ஊட்டினார்கள். அந்த வகையில் தொடர்ந்து இன்றைக்கு தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு கல்வியில் சிறந்த ஒரு மாநிலமாக, அதே நேரத்தில் உயர்கல்வியில் எல்லா மாநிலத்தை காட்டிலும் சிறந்த கல்லூரிகள் என்கிற வகையில் இன்றைக்கு இடம்பெற்று அதெல்லாம் இன்றைக்கு மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இதில் மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக தங்களை இன்றைக்கு மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கிற அடிப்படையில் அதற்காக ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நாளில் இந்த முத்தூரில் இந்த பள்ளியை திறந்து வைப்பதில் நாங்கள் பெருமை அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். சாமலாபுரம் பேரரசு தலைவர் ஒருத்தர் கார் எடுத்து கொலை பண்ணி இன்றைக்கி ஜெயிலுக்கு போயிருக்காரு. அவர் மேலே கட்சி ரீதியாகவும் அலுவலக ரீதியாக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க உங்களுக்கு இப்போ வரைக்கும்? அதாவது எந்த குற்றமும் எடுத்த உடனே குற்றம் உறுதி செய்யப்படுவதில்லை. அது விசாரணை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக நானும் செய்தி அறிந்தேன். அதற்கு பிறகு அது நீதிமன்றத்தில் அந்த வழக்கு உறுதி செய்யப்படுகிற பொழுது அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு. ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் பேச்சு இது இல்லாத ஒரு நிலையில் இப்போ இந்த மாநாடு எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது? மேலும் ஹிந்தி திணிப்பு இது தொடர்ந்து நம்முடைய இருமொழி கொள்கையில் மாநில அரசு தெளிவாக அதில் இருக்கிறது. மும்மொழி கொள்கை விரும்புகிறவர்கள், மும்மொழி மட்டுமல்ல 30 மொழியை விரும்பினாலும் சரி, அது அவர்கள் படிப்பதில் எந்த விதமான தடையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ தமிழ்நாடு அரசுக்கோ இல்லை. எனவே திணிப்பதைத்தான் இன்றைக்கு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து கொண்டிருக்கிறது, மாநில அரசும் எதிர்த்து. இந்த மாநாடு எந்த வித தாக்கத்தை கொடுக்குங்கிறீங்க? எந்த விதமான இது கல்வியில் சிறந்த மாநிலம் என்கிற முறையில் அதனுடைய ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு நிகழ்ச்சியாக இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது மொழிக் கொள்கைக்கு அதுக்கு வேறுபாடு இருக்குது.